சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தன் திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த அழகிய காவியத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழாருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நாம் காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை பார்க்கலாம். சென்ற வாரம் இந்த அம்மையார் மூவர் முதலிகளுக்கு முன்னாலே தோன்றியவர். பெரும்பாலும் 63 நாயன்மார்களிலே மிக மூத்தவர் இவர்தான் என்பது தெரிகிறது. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இவருடைய காலம். சம்பந்தருக்கும் அப்பருக்கும் முன்பாக தோன்றியவர். பதிக வழி கண்டவர் என்பது இவருக்கு ஒரு பெரிய சிறப்பு பெயர். இவர்தான் முதலாக பதிகம் என்று சொல்லக்கூடிய 10 பாடல்கள் கொண்ட ஒவ்வொரு தோத்திர பாடல்களை பாடுவதற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். திருவாலங்காட்டு திருப்பதி மூத்த திருப்பதிகம் என்று பதிகங்களை பாடியிருக்கிறார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவர் வணிக குலத்திலே பிறந்தவர், வாணிகர்களுடைய குலத்திலே பிறந்தவர். காரைக்கால் என்ன நகரத்திலே தனதத்தன் என்பவருக்கு இவர் மகளாக அவதரித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்து அருளினார் என்று சேக்கிழார் சொல்லுவார். அப்படி வளர்ந்து பிறந்த குழந்தை பயில் பருவ சிறப்பு எல்லாம் செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல் புரிய கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையாக இருந்தவர் வளர்ந்தார். இவர் வளர்ந்த காலத்திலேயே சிவபெருமானிடத்திலே மிக்க அன்புடையவராக இருந்தார் என்பதை பார்த்தோம். பனி அணிவார் கழற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவையில் பெரும் மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். நம்ம குழந்தைகள் மழலை சொல் பேசுகின்ற காலத்திலேயே இவர் சிவனுடைய பெயரை சொல்லுகின்ற ஒரு தன்மையாக அவர் வளர்ந்தார் என்பதை சேக்கிழார் காட்டுகிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து தொண்டர் வரில் தொழுது தாதியர் போற்ற துணை முளைகள் கொண்டு நுசும்புதும் பெருமானுடைய அடியார்கள் வந்தால் அவர்களை கைகூப்பி தொழுது அவர்கள் வேண்டுவன கொடுப்பதையும் இவர் சிறு பருவம் முதலே செய்து வந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இதை பின்னாலே அவர் தன்னுடைய அற்புத திருவந்தாதியிலேயே பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று அதை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே சிறு குழந்தையாக இருந்து வளர்கின்ற காலத்திலேயே இவர் சிவபெருமானிடத்திலே மிக்க அன்புடையவராகவும் ஐந்தெழுத்தை ஓதுகின்ற பக்குவமுடையவராகவும் அடியார்களுக்கு வேண்டுவன கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே இருப்பவராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்தார். நல்லவன உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி அவருடைய வயதுக்கேற்றபடி பருவத்துக்கேற்றபடி அவர் வளர்ச்சி அடைந்தார். ஈல்லிகவா பருவம் என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்வதற்கான பருவ வயதை அவர் அடைந்தார். அவரை மகவு கேட்டு பெண் கேட்டு மற்றவர்கள் இருந்தார்கள். அதில் நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி என்று உலகின்கண் பாடுபெரு புகழ்வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு. இவர்கள் இருந்தது காரைக்கால். நாகப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இருந்த நிதிபதி என்ற அவரும் ஒரு வாணிக குலத்தை சார்ந்தவர், ஒரு வணிகர். அவன் தன்னுடைய மகனுக்கு இந்த பெண்ணை திருமணம் பேசினார். இது சொல்லுகின்ற பொழுது பாடுபெரு புகழ்வணிகன் நிதிபதி அவன் பயந்த குலமைந்தனுக்கு, பயந்தான்னு சொன்னால் பெற்றேன்னு பொருள். இங்கே இது 2 பொருளாக சேக்கிழார் பயன்படுத்துகிறார். இந்த பயந்த குலமைந்தன், இவன் என்ன பண்ண போகிறான், நிதிபதி பெற்ற மகன், அது ஒரு பொருள். அந்த பெற்ற மகன் என்ன பண்ண போகிறான், பின்னாடி பயப்பட போகிறான். பரமதத்தன் என்பது அவனுக்கு பெயர். ஆனால் பின்னாடி அவன் பயந்து போகிறான் அம்பிகை அம்மையை பார்த்து. அதனால் அதையும் இங்கே ஜாடையாக சொல்லுகிறார், பயந்த குல மைந்தன் என்று. பேடவரும் திருமரபில் சேயிழி மகள் பேச மாடமொழி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார்.
அந்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் கேட்பது இது பழைய வழக்கம். பெண் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடித்து பெண் கேட்டல் என்பது ஒரு பழைய மரபு. அந்த வகையிலே காரைக்காலிற்கு வந்து காரைக்கால் அம்மையாரை அவர்களுக்கு பெயர் புனிதவதி என்பது சென்ற நிகழ்ச்சியில் நான் சொன்னேன். அதுவும் ஆச்சாரிய பஞ்சாட்சரம் மாதிரி 5 எழுத்து. புனிதவதி என்பது அற்புதமான பெயர். அந்த புனிதவதியை அவர்கள் பெண் கேட்டார்கள். அறிஞர்கள் வந்து பேசினார்கள். 2 பேரும் சம வயது உடையவர்கள். ஏற்ற வயது, ஏற்ற குலம், ஏற்ற அந்தஸ்து எல்லாம் சமமாக இருப்பது கண்டு 2 பேருக்கும் மனம் முடித்தார்கள். முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிக என்றார். கல்யாணம் செய்வதற்கு நிச்சயித்தார்கள். மற்ற அவனும் முறைமையினால் மனம் இசைந்து செலவிடச் சென்று அவனுடைய தந்தையாகிய தனதத்தனும் திருமணம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டான். உற்றவர்கள் உரை கேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு. பரமதத்தனுடைய தந்தையாகிய நிதிபதியும் இவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் கேட்டு தானும் அதுக்கு ஒப்புக்கொண்டான். பெற்றனன் போல் உவந்து தனிப்பெருமகற்கு திருமறியும் சுற்றமுடன் களி கூர்ந்து வதுவை வினை தொழில் பூண்டான். தனதத்தன் காரைக்கால் புனிதவதியாருக்கு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான். வதுவை வினம்னு சொன்னால் திருமணம் என்ற அர்த்தம். அந்த திருமணம் செய்வதற்கு அவன் இணங்கினான். மனம் இசைந்த நாள் ஓலை செலவிட்டு மங்கள நாள் அணைய வதுவை தொழில்கள் ஆணை எல்லாம் அமைவித்து. அந்த 2 பேரும் பரஸ்பரம் ஒத்துக்கிட்டாங்க. அதனால திருமணம் செய்வதற்கு நாள் குறித்தார்கள். அந்த நாள் ஓலையை அனுப்பி மங்கள நாள் அணைய வதுவை தொழில்கள் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் தனதத்தன் செய்தான். அங்கே நாகப்பட்டினத்திலிருந்து நிதிபதி தன் மகனுடன் திருமணத்திற்காக காரைக்கால் நகருக்கு எழுந்தருளினான். இணர் அலங்கல் மைந்தனையும் மன அணியின் எழில் விளக்கி மனம் பனை முரசம் எழுந்தார்ப்ப காரைக்கால் பதி புகுந்தார். இந்த இணர் அலங்கல் அப்படின்னு சொன்னால் பூமாலை, மணமகனுக்கு மாலை போடுவாங்க இல்லையா, அந்த மாலையை வந்து இங்கே சொல்லுகிறார். இணர் அலங்கல் அப்படிங்கிறது வணிகருக்குரிய அடையாள மாலை முல்லை மாலை என்பது. பழைய காலத்தில் வந்து ஒவ்வொரு வருணத்தாருக்கும் அவர்கள் மாலை அணிவதில் ஒவ்வொரு மலர்களை அணிவது வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்தணர்கள் வந்து தாமரைப்பூ மாலையை அணிந்து கொள்வார்கள். மணவிழாவின் போது அந்தணர் மரபினர்கள் வந்து தாமரைப்பூ மாலையை அணிவதும், அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி மாலையை அல்லது கடம்ப மாலையை அணிவதும், வணிகர்கள் முல்லைப்பூ மாலையை அணிவதும் ஒரு வழக்கம் பழைய காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த மாதிரி இங்கே இணர் அலங்கல் அந்த முல்லைப்பூ மாலையை அணிந்து கொண்டு மைந்தனையும் மன அணியினர்கள் திருமணத்திற்கான அந்த அலங்காரங்களை எல்லாம் செய்து பனை முரசம் எழுந்தார்ப்ப இந்த சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், பத்திரிகையில் போடுறோம்ல, சுற்றம் சூழ வருகை தரணும், நண்பர்கள் சூழ வருகை தர கேட்டுக்கொள்கிறோம்னு நம்ம பத்திரிகையில் போடுறோம். அந்த மாதிரி எல்லோருமாக சேர்ந்து காரைக்கால் நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அலிமிடைத்தார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து தெளிதரு நூல் விதி வழியே செயல்முறைமை செய்தமைத்து தனதத்தனுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். திருமணச் சடங்குகள் நடைபெற்றன. தளிரடி மென் நகை மயிலை தாது அவிழ்த்தார் காலைக்கு கலிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். இங்கே சேக்கிழார் பெருமான் ஒரு முரண் சொல்லுகிறார். மயிலை காலைக்கு மனம் செய்தார்கள் என்று. இவர்கள் வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அதை முன்னோட்டமாக இங்கே காண்பிக்கிறார். காரைக்கால் அம்மையாரை மயில் என்றும் பரமதத்தனை காளை என்றும் உருவைக்கிறார். இரண்டும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத ஒரு அமைப்பு. நம்ம திருமணம் செய்கின்ற போது நம்ம இந்த ஜாதகம் பார்க்கறதுன்னு ஒன்று சொல்லுவோம். 10 பொருத்தங்கள் என்று சொல்லுவார்கள். மணமகனுக்கும் மணமகளுக்கும் அந்த 10 பொருத்தங்களும் அமைய வேண்டும். 10க்கு 7 பழுதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 பொருத்தங்களாவது சரியாக இருக்குமென்றால் திருமணம் நிச்சயிக்கப்படுவது பொதுவாக வழக்கத்திற்கு. 10 பொருத்தமும் அமைஞ்சால் அது ரொம்ப சிறப்பு. 10 இல்லை 8 அல்லது 9 அல்லது 7க்கு கீழே இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அதை தவிர்த்துடுவார்கள். 7 பொருத்தமாவது இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது ரஜ்ஜு பொருத்தம்,
தின பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி பொருத்தங்கள் அமைந்தால் திருமணம் செய்வதற்கு முயற்சிப்பார்கள். இங்கே அந்த மாதிரி பார்த்து சென்றார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் சேக்கிழார் ஒரு செய்தி சொல்லுகிறார், மயிலுக்கு காளையை கட்டி வைத்தார்கள் என்று சொல்லுகிறார். மயில் மென்மையானது, அதுக்கு அது போன்றவள் புனிதவதி. ஆனால் காளை போன்று விளங்கிய பரமதத்தனை அங்கே திருமணம் செய்தார்கள். இது பின்னாடி நடக்கப் போவதை முன்னாடியே காட்டுகின்ற கவிக்கூற்று என்று சொல்வார்கள். இது இலக்கியத்தில் வரும். இதை நம்ம பார்க்கணும்னா பெரிய இது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் திருமணம் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடைபெற்ற போது அங்கே வந்திருந்த பெண்கள் கண்ணகியினுடைய தோழிகள் வாழ்த்தினார்கள். அப்படி வாழ்த்துகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லி வாழ்த்தினார்கள்? அதாவது பூவும் அரிசியும் கொண்டு அவர்கள் வாழ்த்தினார்களாம். காதலர் கை நெகிழாமல் கவவுவக்கை நிகழாமல் நீங்கள் சிறந்து வாழ்க என்று வாழ்த்தினார்களாம். காதலர் கை நெகிழாமல் அப்படிங்கும்போது காதலராக கூடிய கணவன் மனைவி 2 பேரும் தங்கள் கைகள் ஒருத்தருடைய பிரிந்து போகாமல் உங்களுக்கு எந்த துன்பமும் நேரிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது பொதுவாக வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது பாசிட்டிவாக சொல்லணும்னு சொல்லுவாங்க, எதிர்மறையாக சொல்லக்கூடாது. நன்றாக இருங்கள், வளமாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது எதிர்மறையாக சொல்லி வாழ்த்துவது என்பது மரபில்லை. ஆனால் அங்கே எதிர்மறையாக காதலர் கை நெகிழாமல் கவவுவக்கை நிகழாமல் என்று அவர்கள் வாழ்த்தினார்கள்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் முன்னாடியே சொல்லிடுவார். பின்னாடி கோவலனும் கைலங்கியும் கை நெகிழப் போகிறது, ஒருவர் கையை ஒருவர் விடப் போகிறார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் கவவுக்கை பிரிவு ஏற்பட போகிறது என்பதை அவர் முன்னுக்கூடியே சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே மயிலை காளைக்கு மனம் செய்தார்கள், சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள் என்று நமக்கு முன்னாடியாகவே சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். இந்த மாதிரி இந்த பெரிய புராணத்தை இந்த சொற்றர்கள் இந்த மாதிரி சில இடங்கள் அங்கங்கே சேக்கிழார் பெருமான் காட்டுவது தான் ஒரு சிறப்பு. மங்களமா மனவினைகள் முடித்து இயல்பின் வைகும் நாள் தங்கள் குடிக்கு அரும்புதல்வி ஆதலினால் தனதத்தன் பொங்கொழி நீர் நாகையினில் போகாமே கணவனுடன் அங்கன் அமர்ந்து இனிது இருக்க அணிமாடம் மருங்கு அமைத்தான். திருமணம் முடிந்தது. தனதத்தன் பொதுவாக திருமணம் முடிந்த உடனே மணப்பெண் மணமகனுடைய வீட்டுக்கு செல்வது என்பது நம்மளுடைய நாட்டில் ஒரு வழக்கம். திருமணமான பெண் கணவன் வீட்டிற்கு செல்வது என்பது ஒரு வழக்கம். இது அது பெயர் சொல்லுகின்ற பொழுது அதை இப்போ கொஞ்சம் எல்லாம் மாற்றி சொல்கிறாங்க. மாட்டு பெண் என்கிறார்கள், நாட்டு பெண் என்கிறார்கள். ஆனால் அது எப்படி சொல்வது என்றால் நாற்று பெண் என்று சொல்லணும். நம்ம வயலில் பார்க்கின்ற பொழுது நாற்று என்று முதல்ல விடுவார்கள். ஒரு வயலுடைய ஒரு பகுதியில் நாற்று விடுதல் அப்படிங்கிறது ஒரு இது உண்டு. அது ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அந்த நாற்றாக இருக்கக்கூடிய சிறு இளம் பருவ செடியாக இருப்பதை பிடுங்கி வயலிலே நன்கு உழுத வயலிலே இடம் விட்டு தனித்தனியாக ஊன்றி அந்த செடிகள் வளர்ந்து தான் நமக்கு நெற்பயிராக விளைந்து பின்னாடி நெற்கதிர்கள் கிடைக்கும். அப்போ அதுக்கு பேர் நாற்று விடுதல்னு பேர். அந்த மாதிரி தாய் வீட்டிலே தகப்பன் வீட்டிலே இளம் பெண்ணாக வருகின்ற அந்த பெண் வளர்ந்து அவள் பருவம் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அங்கு தான் அவள் முறையாக வளர்ந்து குழந்தை பெற்று அந்த மனைக்கு தலைவியாகி அந்த குடும்பத்திற்கான ஒரு பயனை நெற்கதிர்கள் போல அவள் பயன் தருகிறாள் என்பதனால அந்த பழைய காலத்தில் நாற்று பெண் என்பது தான் அந்த திருமணமாகி செல்கின்ற பெண்ணுக்கு அழைக்கின்ற ஒரு பெயராக இருந்தது. ஆனால் அது என்ன ஆகி போச்சுன்னா நாற்று பெண்ணுங்கிறது நாட்டு பெண்ணுங்கிறதாகி இப்போ மாட்டு பெண்ணுன்னு சில இடங்களில் அதை சொல்கிறாங்க. ஆனால் அதை நாற்று பெண் என்று சொல்லணும். அதுதான் இங்கே சொல்லுகிறார். அப்படி காரைக்காலில் சார்ந்த புனிதவதியாகிய காரைக்கால் அம்மையார் திருமணம் முடிந்து கணவன் வீடாகிய நாகப்பட்டினம் செல்லணும். ஆனால் தனதத்தன் என்ன செய்தான், அரும்புதல்வி அவனுடைய குடும்பத்திற்கு அவள் ஒரே மகள், வேற அவனுக்கு குழந்தை இல்லை. அதனால் அவளை நாகப்பட்டினத்துக்கு அனுப்பாமல் காரைக்காலிலேயே தன்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய வீடு கட்டி
அதிலே சகல வசதிகளோடு அவர்களை பொன்னையும் மாப்பிள்ளையும் தங்க வைத்தான். அங்கன் அமர்ந்து இனிதிருக்க அணிமாடம் மருங்கு அமைத்தான். மருங்குன்னா பக்கம்னு அர்த்தம். அவன் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான மாளிகையை கட்டி மகளையும் மருமகனையும் அங்கு குடி வைத்தான். மருமகன் பரமதத்தன் வணிகன். ஆகவே மகன் கொடையின் மகிழ் சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்து எல்லையில்லாத பொருள்களை எல்லாம், வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமான்கள்லேருந்து எல்லாவற்றையும் அவன் சீராக கொடுத்து அவனை குடியமர்த்தினான். நிதிபதி தன் குலமகனும் தகைப்பியில் பெருங்காதலினால் தங்கு மனை வளம் பெருக்கி மிகை புரியும் கொள்கையினில் மேம்படுதல் மேவினான். அவனும் ஒரு வியாபாரியாக இருந்தான், வணிகனுடைய மகன். அதனால அவனும் வணிகனாக இருந்ததுனால வாணிக தொழில்கள் செய்து ஏதோ கடைகளை வச்சு வியாபாரமாக இருக்கலாம், அந்த மாதிரி செய்து அவனும் அங்கு தங்கி அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள். இப்படி செய்கின்ற போது அந்த அம்பிகை எப்படி, அந்த புனிதவதியார் எப்படி குடும்பம் நடத்தினார் என்பதற்கு அவருடைய மனநிலை, அவருடைய செயல்பாடு எப்படி இருந்ததுங்கிறத அழகா சேக்கிழார் சொல்கிறார். ஆங்கு அவன் தன் இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர்தாமும் பொறுவிடையார் திருவடி கீழ் ஓங்கிய அன்புறு காதல் ஒழிவு இன்றி மிக பெருக பாங்கில் வரும் மனை அறத்தின் பண்பு வழாமையில் பயில்வார். இந்த பாங்கில் வழாமை, மனை அறத்தின் பண்பு வழாமை. மனை அறத்தின் பண்பு எப்படின்னு சொன்னால், இல்லறத்தாருக்கு என்று வள்ளுவ பெருமான் சில கடமைகள் உண்டுன்னு சொல்வார். நம்ம திருக்குறள் அது சொல்லுகிறோம். அப்படி முதலாவது கடமை என்பது அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்புதலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்வரும் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும். இது மனை அறத்தினுடைய தலையாய கடமை. இதை பெண்கள் தான் செய்யணும். அவங்க தான் இதற்கு பொறுப்பானவர்கள். அதை தான் இங்கே மனை அறத்தின் பண்பு வழாமை என்று சொல்கிறார். இதில் பொறுவிடைக்கு திருவடி கீழ் காதல் என்று முதல்ல ஒரு செய்தி சொல்கிறார். பொறுவிடையார் என்பது சிவபெருமானுடைய திருவடி கீழ் ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி, பெருமானுடைய திருவடியிலே அன்பு உடையவராகவும் இருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அடியார்களுக்கு வேண்டுமென கொடுத்தார், தொழுது அவர்கள் திருவடியை தொழுது வேண்டுமென கொடுத்தார்னு. இப்போ திருமணமாகி விட்டது, கணவனும் மனைவியுமாக இருந்து இல்லறம் நடத்துகிறார்கள். அப்படி இல்லறம் நடத்துகின்ற போது இல்லறத்தினுடைய தனிப்பெரும் தன்மை அடியார்களுக்கும் விருந்து செய்தலும் விருந்துகளை பராமரித்தலும் மற்ற கடமைகளை, இல்லற கடமைகளை முடிவாக செய்வதும் தான். இதில் இல்லற கடமை என்று சொல்கின்ற பொழுது உலக அறமாகிய இது உடல் சார்ந்தது. இப்போ கணவனோடு இருப்பதனால அந்த கணவன் உடலுக்கு உரிமையுடைய அந்த கணவனுடன் உலக நிலையிலே செய்ய வேண்டிய இல்லற கடமைகளை, அறங்களை எல்லாம் அவர் செய்தார். அது மட்டும் இல்லை, அடுத்த பாடலில் சொல்கின்ற பொழுது உடலுக்கு உரிமையுடைய கணவனுடன் இருந்து உலக அறங்களை செய்தவர் உயிருக்கு உரிமையுடையவனாகிய இறைவனுடைய திருவடிகளை போற்றி பணிந்து பாதுகாக்கின்ற திறம்படுகின்ற அந்த நிலையையும் அவர் கை கொண்டார். அப்போ இரண்டு செய்திகள் வருகிறது. ஒன்று, உலகத்திலாரை செய்ய வேண்டிய உலக அறம், அது கணவனோடு சேர்ந்து செய்ய வேண்டியது. இந்த உடலுக்கு உரிமை உடையவனாகிய கணவனுடைய சொல் கேட்டு கணவனுடைய வார்த்தைக்கு மிகாமல் அவனுடைய விருப்பப்படி நடக்க வேண்டிய அந்த கடப்பாடு மனைவிக்கு உண்டு. அந்த வகையிலே கணவனுக்கு சொல் கேட்டு நடப்பவராகவும் இருந்தார். அதே நேரத்தில் உயிருக்கு நாயகனாகிய உயிருக்கு உரிமையுடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளிடத்திலே உணர்வு மிக ஒழுகுனார். அடுத்த காடலில் அதை அவர் சொல்லுகிறார். நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுது அளித்தும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிழும் முதலான தம் பரிவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்பினான் திருவடி கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள் என்று இரண்டு செய்திகளையும் அவர் உலக அறத்தையும் கணவனோடு சேர்ந்து செய்ய வேண்டிய இல்லற கடமைகளையும் செய்தார். அதே நேரத்தில் தன்னுடைய உயிர்க்கு நாயகனாகிய தன் உயிருக்கு உடைமை உடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி அந்த அவனுடைய அடியார்களுக்கு அமுதும் பொன்னும் துகிலும் கொடுத்தல் என்று
அந்த நிலையும் அவர் இரண்டும் செய்து வந்தார் என்கின்ற செய்தியை காட்டி அவருடைய வெளிப்புறமும் உட்புறமும் எப்படி இருந்தது என்பதை சேக்கிழார் காட்டுகிறார். இப்படி அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். இப்படி செய்துகின்ற நாளில் பாங்குடைய நெறியின் கண் பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓர் 2 வந்து அணைந்தார் சிலர் கொடுப்ப. இப்போ தான் கதையில் கிளைமாக்ஸு ஆரம்பம் இப்போ தான் வருது. மாம்பழம்னு சொல்கின்ற பொழுது இங்கேயும் மாம்பழத்தினால பரமதத்தனும் புனிதவதியாரும் பிரிந்தார்கள் என்று சொல்வது. நமக்கு வேடிக்கையான திருவிளையாடலில் ஒரு கதை உண்டு. ஒரு மாங்கனியை கொண்டு வந்து கொடுத்தா முருகப்பெருமான் சிவ குடும்பத்திலிருந்து விலகி தனியாக சென்றார் என்பதும் நம்ம ஒரு புராண கதை சொல்லுவார்கள். ஒரு மாங்கனியை கொண்டு விநாயக பெருமானுக்கா முருகனுக்கா என்ற போது உலகை சுற்றி வாருங்கள் என்று சிவன் சொல்ல, அம்மையப்பனே உலகம் என்று விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்து கனியை பெற்றுக்கொள்ள, உலகத்தை சுற்றி வருகிறேன் என்று சென்ற முருகன் கனி கிடைக்காமல் கோபித்து மலைகளிலே தனித்து போய் நின்றான் என்ற ஒரு வரலாறு. இங்கேயும் அந்த மாதிரி இப்போது ஒரு மாங்கனிகள் 2 இவர்களுடைய வாழ்க்கையிலும் இவர்களை பிரிப்பதற்கு வந்திருக்கிறது. பாங்குடைய நெறியின் கண் பயில் பரமதத்தனுக்கு அவன் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் சில பேர் அவனிடத்திலே கொண்டு வந்து 2 மாங்கனிகளை கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும். அந்த காரியம் ஆவதற்காக அந்த பழங்களை அவனிடத்தில் ஒரு கையுறையாக, பெரியோர்களை பார்க்க போகும்போது நம்ம ஒரு காரியம் ஆகணும்னு ஒருத்தரை பார்க்க போனோம்னா அவங்களுக்கு ஏதாவது வேண்டது, அவங்க பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி அவர்கள் 2 மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மாங்கனிகள் ஓர் 2 வந்து அணைந்தார் சிலர் கொடுப்ப. அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆங்கு அவைதான் முன்வாங்கி அவர் வேண்டும் குறை அளித்த. அவங்க என்ன காரியத்துக்காக வந்தாங்களோ அந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து கொடுத்து விட்டு அந்த பரமதத்தன் அந்த கனிகள் 2ஐயும் இவற்றை இல்லத்து கொடுக்க என ஏம்பினான். வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த பழத்தை கொண்டே வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த வேலைக்காரன் கொண்டு வந்து வீட்டிலே புனிதவதியாரிடம் அந்த மாங்கனிகளை கொடுத்தான். கணவன் தான் வரன் விடுத்த கனி 2 கை கொண்டு மனம் அழியும் மலர்கூந்தல் மாதரார் வைத்ததன் பின், அம்மா ஐயா கொடுத்து விட்டாங்கன்னு கொண்டு வந்து வேலைக்காரன் கனிகளை கொடுத்தான். இவங்களும் வாங்கி கொண்டு போய் உள்ளுக்குள்ளே பூசை மாடத்திலே அந்த கனிகள் 2ஐயும் வைத்தார்கள். பனையாரவம் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர். இது கொண்டு வந்து உள்ளே வச்ச உடனே சாமி ஒரு திருத்தொண்டராக சிவபெருமான் வருகிறார். பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனையுள் புகுந்தார். ஒரு சிவனடியார். இந்த அம்மா ஏற்கனவே மனையறம் காக்கிறார்கள். மனையறம் காக்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், நல்ல திரு அமுது அளித்தும் செம்பொன்னும் நவமணியும் அடியார்களுக்கு அளித்தார்கள்னு. இப்போ அதனால் ஒரு சிவனடியார் மிகுந்த பசியோடு அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். அந்த வீட்டுக்கு போனால் இந்த அம்மா சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அது ஒரு சிவனடியார் மிகுந்த பசியோடு வந்தார். உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனையுள் புகுந்தார். உள்ளே வந்து அம்மா கிட்ட, அம்மா பசிக்குது, அன்னம் வேண்டும் என்று அடியார் கேட்கிறார். வேதங்கள் மொழிந்த பிரான் மெய் தொண்டர் நிலைகின்ற அவர் வந்த அந்த கோலத்தையும் அவர் இருந்த நிலையும் பார்த்து அம்மா என்ன சொன்னாங்க, நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னி. இவ்வளவு வேகமாக வராரு, அவரை பார்த்தாலே ரொம்ப பசியினாலே மயக்கமுற்றவர் போல இருக்கிறார் என்று அவரை பார்த்த உடனேயே அம்மா என்ன செஞ்சாங்க, இவருடைய பசியை தீர்க்கணும் என்று பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிகளம் வைத்து ஏதம் தீர் நல்விருந்தாய் இன்னடிசில் ஊட்டுவார். ஏற்கனவே இவங்க தொண்டு இந்த மாதிரி அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்திருக்கிறதுனால அவருடைய நிலையை பார்த்த உடனே சரி இவருக்கு முதல்ல சாப்பாடு போடணும், அப்புறம் பாக்கி பார்க்கலாம் என்று உடனே அவருடைய திருவடிகளை நீர் விட்டு விளக்கினார்கள். இது நம்ம அடியார்களுக்கு செய்ய வேண்டிய முறை. இது தெரியும், நமக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொண்டு வந்து மனை புகுந்து புலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலினால் ஆதனங்கள் திருத்தி அர்ச்சனைகள் செய்த பின்னர் என்று இளையான்குடி மாறனாயினார் எப்படி அடியார்களுக்கு உணவிட்டார் என்பதை சேக்கிழார் பெருமான் அவருடைய புராணத்தில் சொல்லுகிறார். நம்ம அதை முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அடியார்கள் ஒருவர் வந்தால் அவர்களுடைய திருவடிகளை நீர் கொண்டு விளக்கி பூ கொண்டு அந்த திருவடிகளை போற்றி அவர்களை சிவமாகவே பாவித்து அவர்களை கைகூப்பி உள்ளே அழைத்து
பணிவோடு நல்ல இன்மொழிகள் பேசி அவர்களுக்கு உணவிட வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில் இப்போது அந்த அம்மா பாதங்கள் விளக்க நீர் முன்னெடுத்து திருவடிகளை விளக்கினார். பரிகளம்ங்கிறது வாழை இலை, அதாவது சாப்பிட்றதுக்கான இலை, அதுதான் பரிகளம்ங்கிறது. பரிகளம் வைத்து ஏதம் தீர் நல் விருந்தாய். விருந்துன்னு சொன்னாலே பிறர் பசியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது தர்மம்னு சொல்லப்போனால் அதை பசு தர்மம்னு சொல்லுவார்கள். இது புண்ணியத்தை தரக்கூடியது. ஆனால் அந்த புண்ணியம் என்ன ஆகும்னாக்க காலாந்திரத்தில் மீண்டும் பிறவியை உண்டாக்கும். ஆனால் இப்போது அம்மையார் அடித்த அந்த விருந்து என்பது அவருக்கு பின்னாடி என்ன ஆக போகுதுன்னா பெருமானுக்கே தாயாக ஆகக்கூடிய முக்தி இன்பத்தை அளிக்கக்கூடியது. அதனால் இங்கே சேக்கிராரை சொல்லும்போது நல்விருந்து அப்படின்னு சொல்கிறார். ஏதம் தீர் நல்விருந்தாய். ஏதம் என்று சொன்னால் துன்பம். ஏதம் தீர் துன்பத்தை தீர்க்கக்கூடியது. இங்கே துன்பம் யாருக்கு துன்பம்? வந்த சிவனடியாருக்கு பசி என்ற துன்பம். அதனால ஏதம் தீர் அப்படின்னா அந்த துன்பம் நீங்கப்பட்டது. அடியாருடைய பசியாகிய துன்பம் முதல்ல தீர்ந்தது. அந்த உணவிட்டதனால காரைக்கால் அம்மையாருடைய பிறவி பிணி என்கின்ற துன்பமும் பின்னாலே தீரப்போகிறது. அதனால இது ரெண்டையும் சேர்த்து சேக்கிழார் பெருமான் ஏதம் தீர் நல்விருந்து என்று அதை சொல்கிறார். துன்பத்தை நீக்கக்கூடியது. முதல்ல அடியாருடைய வயிற்று பசி என்ற துன்பத்தை நீக்கியது. அடுத்ததாக அந்த அன்னமிட்டதனாலே காரைக்கால் அம்மையாருடைய பிறவி பிணி என்கின்ற துன்பத்தையும் அது தீர்த்தது. அதனால தான் அதுக்கு நல்விருந்து. உலக பயனுக்கு கொடுக்கக்கூடிய அன்னமாளிப்பல், அன்னமிடுதல், அன்னதானம் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். அந்த அன்னதானம் செய்வதனாலே அது பசு தர்மம். அது மீண்டும் பிறவியை கொடுக்கும். அடியார்களுக்கு இட்ட அந்த விருந்து என்பது சிவபுண்ணியமாக அமைகிறது. அவருக்கு பிறவி பிணியை நீர்க்கப் போகிறது என்பதை இங்கே சேக்கிழார் கோடிட்டு காட்டுகிறார். அப்படி அந்த அம்மா சாப்பாடு போட்டார்கள். அப்படி எப்படி சாப்பாடு போட்டார்கள் போது கரி அமுது அங்கு உதவாதே திரு அமுது கைகூட. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சாதம் வடிச்சுட்டாங்க. பாக்கி கறி கூட்டு பொரியல் வறுவல் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்போது இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது காலை ஒரு 10:30 மணி 11 மணியாக இருக்கலாம். சேக்கிழார் பெருமான் காலத்தை காட்டவில்லை. ஆனால் பின்னாடி அவனுடைய பரமதத்தன் கணவனாகிய பரமதத்தன் சாப்பிட வருகின்ற பொழுது அப்பொழுது நேரம் சொல்லுகிறார். பெரும்பகலின் கண் என்று சொல்வதனால கிட்டத்தட்ட பிற்பகல் நேரத்தில் தான் அவன் சாப்பிட வருகிறான். அப்போது முற்பகல் அந்த காலை நேரத்தில் முன்னதாக இந்த அடியார் வந்திருக்க வேண்டும். அப்போ அதனால் சமையல் ஆய்கொண்டிருந்த நேரம், சமையல் இன்னும் முழுக்க முடிவாகலை. சமையல் அப்போ தான் ஆயிக்கும். அவர்கள் என்ன செய்ய முதலிலே சாதம் வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு பெண்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், குடும்பத்தில் முதல்ல சாதத்தை சமைச்சிட்டா பசியாக இருந்தாலும் யாரேனும் அடியார்கள் அன்னம்பாளிப்பு செய்வதாக இருந்தாலும் சாதம் இருந்துட்டா மற்ற மேற்கொண்டு ஏதாவது ஒரு மோர் ஊறுகாய் இப்படி வேறு ஏதேனும் வஞ்சனங்களை வச்சு அதை சாப்பாடு போட்டுடலாம். வெறும்னா முதல்ல கறி கூட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு சாதம் கடைசியில் வச்சா யாருக்கும் அன்னம்பாளிப்பு செய்வதற்கு சாப்பாடு போடுவதற்கு இயலாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இதிலேருந்து நமக்கு தெரிகிறது. முதலிலே சாதம் வைத்து விட்டார்கள். கறி அமுது அங்கு உதவாதே திரு அமுது கைகூட. சாதம் மட்டும் வச்சுட்டாங்க அந்த அம்மா. வெறிமலர் மேல் திரு அணையார் விடயவன் தண்டியார். இப்போ சாதம் இருக்குது, சாதத்துக்கு என்னத்தை தொட்டுக்கிறதுக்கு ஊத்துறதுக்கு என்ன இருக்குது? குழம்பு ஒன்றும் இல்லையா. அதனால என்ன செய்தாங்க, பெறலறிய விருந்து ஆனால் பேரு இதன் மேல் இல்லை என்னும் அறிவினராய் அவர் அவது செய்வதனுக்கு ஆதரிப்பார். ஆனால் இவருக்கு சாப்பாடு போட்டாகணும். அப்போ என்ன செய்யறது அப்படிங்கும்போது இல்லாளன் வைக்க என தம்பக்கல் முன்னிருந்த நல்ல நறு மாங்கனிகள் இரண்டினுள் ஒன்றை கொண்டு வல் விரைந்து அணைந்து படைத்து மனமகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமை அமுது செய்வித்தார். சாதம் மட்டும் போட்டார். அந்த மாம்பழம் 2 மாம்பழம் கணவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதில் ஒரு பழத்தை எடுத்து கொண்டு அவருடைய பரிகளத்திலே இட்டார். இல்லாளன் வைக்க என தம்பக்கல் முன்னிருந்த நல்ல நறு மாங்கனிகள் இரண்டினில் ஒன்றை கொண்டு வல் விரைந்து அணைந்து படைத்து மனமகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமை அமுது செய்வித்தார். அவருடைய
அந்த அடியார்களுடைய பசியை நீக்குவதற்கு சாதமும் மாங்கனியையும் இட்டு அவர் திருவமுது படைத்தாராம். மூப்புறும் இத்தளர்வாலும் முதிர்ந்து முழுகிய வேட்கை தீப்பசியின் நிலையாலும் அயர்ந்து அணைந்த திருத்தொண்டர் வாய்ப்புறு மென் சுவை அடிசில் மாங்கனியோடு இனிது அருந்தி பூப்பையில் மென்குழல் மடவார் செயல் உவந்து போயினார். அந்த அடியார் என்ன செஞ்சார், அந்த மாம்பழத்தை சேர்த்து கொண்டு உணவை சாப்பிட்டு விட்டு போய்விட்டார். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மாதா ஊட்டாத சோற்றையும் மாங்காய் ஊட்டும்னு. மாங்காயினுடைய சிறப்பை சொல்லுவார். மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. அவருக்கு நல்ல ஒரு சுவையான மாங்கனி ஒன்று கிடைத்த உடனே அவர் உணவை உண்டு சென்று விட்டார். மற்ற அவர் தாம் போயின பின் மனைப்பதி ஆகிய வணிகன் உற்ற பெரும் பகலின் கண் ஓங்கிய பேர் இல் எய்தி பொற்புற முன் நீராடி புகுந்து அடிசில் புரிந்து அயில கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. போன சிறிது நேரம் கழித்து பெரும்பகலின் கண், அதாவது மத்தியானம் 1 மணி அல்லது 2 மணின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு மதிய உணவு இடைவேளைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 1லிருந்து 2 வரையும் உள்ளது உணவு இடைவேளைன்னு இந்த கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த உணவு இடைவேளை நேரத்தில் கணவன் கடையிலிருந்து வாணிகத்தில் இருந்த கணவன் வீட்டிற்கு வந்தான். பொற்புற முன் நீராடி புகுந்தடிசில் புரிந்த இல. அவன் வந்தான், உடனே குளித்த உடனே புகுந்து அடிசில் புரிந்த இல சாப்பாடுறதுக்கு உட்காந்துட்டானான். இதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் சொல்லும்போது, குளித்தவன் வழிபாடு பண்ணனானாங்கிறது சேக்கிழார் சொல்லலையாம். அப்போ அவனுக்கு வழிபாடு பண்ணுகின்ற அந்த எண்ணங்களோ அந்த மாதிரி பழக்க வழக்கமோ அவனுக்கு இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா சேக்கிழார் நீராடி புகுந்து அடிசில் புரிந்த அயிலன்னு சொல்கிறார். குளித்தா உடனே சாப்பிட உட்காந்துட்டான் அப்படின்னா வேற இறைவனை வணங்குவதோ அனுஷ்டானங்கள் முதலான வழிபாடுகள் எதுவும் செய்கிறதோ எதுவுமே அவன் செய்யலை. அப்படிங்கும்போது அதையெல்லாம் அவனுக்கு பழக்கமாக இல்லை என்பது பின்னாடி அவனுடைய செயலை கொண்டு, அதனால் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று ஒரு உரை குறிப்பு சொல்லுகிறார்கள். கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். இப்போ கணவன் சாப்பிட வந்தாச்சு. அப்புறம் வந்தபோது மனைவியினுடைய முதல் கடமை கணவனுக்கு உணவு ஊட்டுதல், பரிந்து ஊட்டுதல். நம்ம அந்த பழைய கால சினிமாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கணவனார் சாப்பிடும்போது சாப்பாடு போட்டுட்டு மனைவி பக்கத்தில் விசிறியினால் கணவனுக்கு விசிறி கொண்டு இருப்பார் அப்படின்னு பழைய படங்களில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கடப்பாட்டில் ஊட்டுவார். அந்த கடப்பாடு என்பது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. உணவு ஊட்டுதல் என்பது நம்ம நாட்டில் ஒரு பழம் உண்டு, தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். ஒரு குழந்தைக்கு தாயானவள் எப்படி ஊட்டுகிறாளோ அதே போன்ற பொறுப்பு கணவனுக்கு மனைவி ஊட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பது. அதனால தான் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார். அந்த கணவனுடைய அந்த உணவு ஊட்டுதலை மனைவி தான் அருகில் இருந்து செய்யணும். மற்றவர்கள் செய்வதை விட மனைவி செய்வது தான் சிறப்பு என்பதனால கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். என்ன ஊட்டினார் என்பது இன்னடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதன் பின். இப்போ இங்கே சொல்லுகின்ற போது இன்னடிசில் கரிகளுடன் சொல்லிட்டார். அப்போ முதல்ல சொல்லுகின்ற பொழுது ஒன்றும் இல்லை, சாப்பாடு மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒன்றும் கறி அமுது அங்கு உதவாதேன்னு போட்டார். ஆனால் இங்கே இன்னடிசில் கறிகளுடன், அப்போ கறி, கூட்டு, பொரியல், வறுவல், சாம்பார், ரசம் எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ சாப்பிட வந்த நேரம் கொஞ்சம் காலதாமதம், அதனால் அதுக்குள்ளே மற்றவைகளையும் அவர் சமைத்து விட்டார். ஆகையினாலே அவைகளுடன் மன்னிய சீர் கணவன் தான் மனையிடை முன் வைப்பித்தார். ஏற்கனவே கடையிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. அது நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் அன்னம் அணையார் தாமும் கொடுவந்து களத்து அளித்தார். அவன் சாப்பிடுகின்ற அந்த பரிகளம், அந்த இலையில கறி கூட்டு எல்லாம் போட்டுட்டு அந்த மாம்பழம் 2 மாம்பழம் அனுப்பிச்சிருந்தான். அதில் ஒரு பழம் ஏற்கனவே அடியாருக்கு கொடுத்து விட்டாரு. ஆனால் அது அவனுக்கு தெரியாது. இன்னொரு இந்த மற்றொரு மாங்கனியை நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை, 2 பழத்தில் ஒரு பழம் முன்னாடி கொடுத்தாச்சு, இப்போ இருந்ததை நறுங்கூந்தல் அன்னம் அணையார் தாமும் கொடுவந்து களத்தில் வைத்தார். அவனுடைய அந்த சாப்பிடுகின்ற உணவு இலையிலே அதை பரமாறினார். மனைவியார் தாம் படைத்த மதுரம் மிக வாய்த்தகனி தனை நுகர்ந்த இனிய சுவை ஆறாமை
தார்வணிகன் இணையது ஒரு பழம் இன்னும் உளது அதனை இடுக என அணையதுதாம் கொண்டு வர அணைவார் போல் அங்கு அகன்றார். அவன் கறி கூட்டோட காய்கறி சாப்பிட்டான், அந்த மாம்பழத்தையும் சாப்பிட்டான். அது ரொம்ப சுவையாக இருந்ததாம். இனிய சுவை ஆறாமை. அந்த பழம் மாம்பழம் எப்போவுமே ரொம்ப இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சுவை ஆறாமல் இப்போ நாக்கினுடைய சுவைக்கு அடிமைப்பட்ட அவன் தார்வணிகன் இணையது ஒரு பழம், 2 மாம்பழம் அனுப்பிச்சேன், ஒரு மாம்பழம் நல்லா இருக்கு, அப்போ இன்னொரு மாம்பழம் இருக்குமே அதையும் எடுத்துக்கிட்டு வா என்று மனைவி இடத்துல சொன்னானாம். இணையது ஒரு பழம் இன்னும் உளது அதனை இடுக என அணையதுதாம் கொண்டு வர. யாருக்கு தெரியாது, இப்போ பரமதத்தனுக்கு ஏற்கனவே ஒரு மாம்பழம் அடியாருக்கு உணவிடப்பட்டதுங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் 2 பழத்தில் ஒரு பழம் சாப்பிட்டாச்சு, இன்னொரு பழத்தையும் எடுத்துட்டு வா என்று சொல்லுகிறான். இவர் பழத்தை எடுத்து வருவதற்கு போலே உள்ளுக்குள்ளே சென்றார். அணையதுதாம் கொண்டு வர அணைவார் போல் அங்கு அகன்றார். உள்ளே சென்றவர் பழத்தை கொண்டு வந்தாரா, அவருக்கு பரமாறினாரா, அதை பரமதத்தன் உண்டு என்ன செய்தான் என்பதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைக்கு காரைக்கால் அம்மையாரை நாம் நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம்.